திருச்சி சிறுகனூரில் உள்ள எம்ஏஎம் பொறியியல் தொழில்நுட்பவியல் கல்லூரியில் 5 நாள் ஓட்டுநர்களுக்கான புத்தாக்க பயிற்சி 3/2/2025 அன்று துவங்கியது. தொடக்க விழாவில் வரவேற்புரை வழங்கிய கல்லூரியின் டீன் முனைவர் ராஜசேகரன் அவர்கள், ஓட்டுநர்கள் பேருந்தை இயக்கும்போது குறித்த நேரத்தில் பேருந்துகளை இயக்க பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தலைமையேற்று பேசிய கல்லூரியின் முதல்வர் முனைவர் சூசன் கிறிஸ்டினா அவர்கள், மாணவர்கள் அனைவரும் உங்களை நம்பி பயணம் செய்கிறார்கள் என்பதில் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். பேருந்துகளை இயக்கும்போது மனமகிழ்ச்சியாக இயக்க வேண்டும். கல்லூரிக்கு வருகின்ற போதும் செல்கின்ற போதும் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்றும் கூறினார். நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக சமயபுரம் போக்குவரத்து காவல் நிலையத்திலிருந்து துணை ஆய்வாளரான திரு டி கார்த்திக் கலந்து கொண்டார். அவரின் சிறப்புரையில் ஓட்டுநர்களிடம் இன்று நடைமுறையில் உள்ள போக்குவரத்து சட்டங்களை விதிமீறாமல் பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார். காப்பீடு இன்றி வாகனங்களை இயக்க வேண்டாம் என்றும், ஓட்டுநர் உரிமை ஆவணத்தை புதுப்பித்து நடப்பில் சிக்கல் இல்லாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். சாலையில் வாகனத்தை இயக்கும் பொழுது பேருந்தில் சுட்டிக்கருவியை இயக்குவதோடு கைகளையும் அசைத்து ஓட்டுநர்களின் இயக்கத்தை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார். இயந்திரவியல் பேராசிரியர் கணபதி அவர்கள் நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்தார். இந்நிகழ்வில் கல்லூரியின் போக்குவரத்து மேலாளர் திரு மாணிக்கம் கலந்து கொண்டார். நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் பேராசிரியர் விஜயகுமார் பங்கேற்றார். நிறைவாக இயற்பியல் துறை பேராசிரியர் JS ஜெகதீஷ் நன்றி கூறினார். பங்கேற்பாளர்களில் ஒருவரான ஓட்டுநர் திரு விக்ரம், இந்நிகழ்வின் மூலம் கல்லூரி நிர்வாகம் ஓட்டுநர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதை வரவேற்று தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். டிராபிக் போலீஸோ ஆர்டிஓவோ பிடிச்சாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஃபைன் போடுவாங்க, கேஸ் போடுவாங்க. அடுத்து ஹெவி வெஹிக்கிள், நீங்க எல்லாமே யாரு? ஹெவி டிரைவர்ஸ், ஹெவி வெஹிக்கிள் டிரைவர்ஸ். ஸோ ஹெவி வெஹிக்கிள் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்? நைட்ல போகும்போது டேஷிங் ரைட்டு. நம்ம எப்படி நம்ம வந்து ரோட்ல நம்ம போய் நம்ம பாதுகாப்பாக நமக்கு தெரிய பிசிக்கலா போகணும்னு நினைக்கிறோமோ, ஆப்போசிட்ல வரணும் அந்த மாதிரி வரணும். அதனால நம்ம வந்து பிரேக் ஓவர் பிரேக் வச்சுட்டு ஓட்டக்கூடாது. லேன் சேஞ்ச் நமக்கு இப்போ வந்து திருச்சி டு சென்னை இந்த பைபாஸ் எடுத்துட்டீங்கன்னா சென்டர் மீடியன் இருக்கா? சென்டர் மீடியன் இருக்கு. நீங்க எங்க லெஃப்ட்ல போறீங்க அப்படின்னா 3 லேன்ஸ் இருக்கும். லெஃப்ட் ஒரு லேன் இருக்கும், மிடில் ஒன்று இருக்கும், ரைட் ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் வரவங்களுக்கு லெஃப்ட், மிடில், ரைட் இருக்கும். இந்த லேன் சேஞ்ச் பண்ற நீங்க ஏதோ கண்ணாப்பண்ணு போறது கிடையாது. இந்த லேன் எதுக்காக தெரியுமா? அதை நான் சொல்றேன். ஒரு பிபிடியில் வரும், நான் சொல்றேன். இப்போ லெஃப்ட் லேன் இருக்குல்ல, இந்த லெஃப்ட் லேன்ல வந்து நீங்க டிரைவர்ஸ் போறீங்க அப்படின்னா நீங்க இடது பக்கமா நான் வந்து இந்த ஒரு 100 கிலோமீட்டர்ல இல்ல ஒரு 2 கிலோமீட்டர்லயே ஒரு 500 மீட்டர்ல வந்து லெஃப்ட்ல நான் போறேன் அப்படின்னா நீங்க அந்த லெஃப்ட் லேன் தான் யூஸ் பண்ணணும். இந்த ரைட் லேன் இருக்குல்ல, ரைட்ல இன்னும் நான் ஒரு 100 மீட்டர்ல ஒரு 500 மீட்டர்ல நான் வந்து நான் ரைட் நான் கட் பண்ண போறேன் அப்படின்னா அந்த ரைட் லைனை நீங்க வந்து அட்வான்ஸாவே சூஸ் பண்ணிக்கணும். சென்டர் இருக்கு பாத்தீங்களா? லாங்கா நான் போயிட்டே இருக்க போறேன், நான் எண்ட் டு எண்ட் நான் போயிட்டே இருக்க போறேன், நான் கண்டினியூஸா போறேன். சென்டர் லைன் அது நீ போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, ஃபாலோ பண்ணிட்டாங்க, காஸ்ட் ஆஃப் ஆக்சிடென்ட் குறைஞ்சிடும். ரெண்டாவது செய்கைகள், கை செய்கைகள், இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்றல, வெஹிக்கிள்ஸ்ல இண்டிகேட்டர் யூஸ் பண்றது தெரியுங்களா? அதை நம்ம வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். அதை நம்ம வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணனால நமக்கு நிறைய பிரச்சனை காரணம் ரோட்ல. மேடம் சொன்ன மாதிரி நம்மளாம் யாருங்க? நம்மளாம் யாரு? நான் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன், நீங்களும் யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க. சோ யூனிஃபார்ம் போட்டாவே நம்மள யாரு? சர்வீஸ். பப்ளிக் கிடையாது, சர்வீஸ் பண்றோம். நம்ம சர்வீஸ் பண்றோம். ஒரு சர்வீஸ் மைண்டடா இருக்கணும். ரோட்ல இருக்கும்போது நான் யூனிஃபார்ம் காக்கில இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். நானும் மற்ற நேரத்தில் போய் சொல்லி காக்கி சட்டை தான் போட்டிருப்பேன், நீங்களும் காக்கி சட்டை போடுவோம். நீங்க ஒரு டிரைவர்ஸ் அப்படின்னா டிரைவர்ஸ்ன்றவர் ஒரு சாதாரண தொழில்நுட்பம் கிடையாது. அந்த பிரின்சிபல் சொன்ன மாதிரி நீங்க வந்து யாரு? ஒரு சேவகர்கள் தான், மக்கள் சேவகர்கள் தான். இப்போ நீங்க பஸ்ல ஏற்றிட்டு போறீங்கல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப்ஸ் ஏற்றிட்டு போறீங்கல்ல, அப்புறம் யார் ஃபியூச்சர்ல அவங்களும் உங்க குழந்தைங்க மாதிரி தான், நம்ம கூட பிறந்த மாதிரி தான். அவங்க யார் ஃபியூச்சர்ல ஒரு உயர் அதிகாரிகளாகவும் ஒரு பெரிய ஒரு ஆபீசரா வரக்கூடியவங்க தான். நீ யாரு ஏத்திட்டு போறீங்க, அவங்கள மனசுல வச்சுக்கிட்டு கொண்டு போகணும். அது மட்டும் நம்ம தெரிஞ்சவங்க நம்ம பேரெல்லாம் குழந்தைகளா இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? யாரும் என்ன காலேஜ் கொண்டு போய் காலேஜ் வேகமா ஏற்றி கொண்டு போய் வீட்டுல இறக்கி விடுறதோ, வீட்டுல இருந்து காலேஜ்ல இறக்கி விடுறதோ அது கிடையாது. டைமிங் கூட பிடிச்ச அந்த அங்கே சமயபுரம் இதில் ஆரம்பிச்சோம்னா கொண்டு போய் இந்த பெரம்பலூர் இதில் வரை கொண்டு போய் ஒரே முடிய பிடிக்கிற வரிசையா காலேஜ் போட்டி போட்டு போறது கிடையாது. ராமகிருஷ்ணாவா எம்ஏஆர் கிடையாது. புரியுதுங்களா? குழந்தைங்களையும் ஃபேக்கல்டிஸையும் நம்ம எப்படி பாதுகாப்பா 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டானா நமக்கு எது ஆயிரம் போய் கிடையாது. அதனால என்ன பண்ணணும்? டைமிங் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். சரிங்களா?
டிராபிக் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு பெரிய இதுல என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது சரிங்களா? சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் சொல்லி தரேன் சரிங்களா? ட்ரிபிள் இ பார்த்தீங்களா? என்ஜினியரிங், எஜுகேஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட். என்ஜினியரிங் என்ன? சாலையில ரோடு இன்ஜினியரிங், இந்த பாலம் போடுறாங்க, சப்வே கட்டுறாங்க, சென்டர் மீடியம் போடுறாங்க, ரோடு மார்க்கிங் போடுறாங்க, ஒயிட் லைன், அந்த ஒயிட் லைன் டைரக்ஷன் காமிக்கிறாங்கல்ல, அது எல்லாமே எதுல வந்துருங்க? ஸ்டெட் நைட்ல போறீங்கல்ல, நைட்ல ஸ்டெட் கேட்ச் ஐன்னு சொல்லுவாங்க. இந்த பூனை கண்ணு மாதிரியே பிளிங்க் ஆகும் பாருங்க நைட்ல, அது ஒரு இன்ஜினியரிங் தான். அதெல்லாம் வேணாம் உங்களுக்கு, மேக்ஸிமம் எல்லாம் தெரியும். நீங்க வந்து ரோட் மார்க்கிங்ஸ்லாம் நான் சொல்லி தரேன், எனக்கு சொல்லி தரேன். அது வந்து இந்த இன்ஜினியரிங்ல வரும். இப்போ எஜுகேஷன் மீன்ஸ் இப்போ நான் உங்களுக்கு பாடம் எடுக்க பார்த்தீங்களா, இப்படி பண்ணணும் பண்ணக்கூடாது அவேர்னஸ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, காலேஜுக்கு, பப்ளிக்ஸுக்கு நான் போய் நான் சொல்றேன் பார்த்தீங்களா. நான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அது வந்து எஜுகேஷன். நான் வந்து உங்களுக்கு எஜுகேட் பண்றேன். நீங்க வந்து இதுதான் பண்ணணும் பண்ணக்கூடாது நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. அது வந்து எஜுகேஷன் சொல்லுவாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் என்னது? உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட் அடிக்கிறது, நீங்க பண்ணணும்